விக்கிரக ஆராதனை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஐடல் வர்ஷிப், அதாவது சிலை வழிபாடுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை காட்டிலும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. சிலர் கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சான். கணவன் மனைவி உறவா இருந்தாலும் ஒரு எல்கை இருக்கு. சிலர் பாருங்க, மனைவி 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 அப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவன் 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 கணவன். ஆண்டவரை விட கணவனுக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ஒரு ஐடலா இருந்தோம்னா அது தப்பு. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு தான் மேன்மையானது. ஸோ ஆண்டவரை விட எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை என்பதை மறந்து போகாதீங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பரலோகராஜ்யத்துக்கு நம்முடைய ஒரிஜினல் அப்பா விட்டுட்டு ஒரு பொம்மையை அப்பா அப்பான்னு பிள்ளை கூப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விக்கிரக ஆராதனை எல்லாம் ஆண்டவரை விட வேற எதுக்கும், டிவிக்கோ மொபைலுக்கோ எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கடவுள் கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கும். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.